நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். உடம்பு ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் எடுத்து பார்த்துக்கணும். சில பேருக்கு இந்த மூச்சு சம்பந்தமான உபாதைகள், அதே சமயத்தில் உடம்பு நீர் சம்பந்தமான ஒத்த தலைவலி, இந்த மாதிரி இருக்கிறவா கவனமாக இருக்கணும். மற்றபடி இன்றைய தினம் வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கச்சிதமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துட்டு இருக்கும். தாயாருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி பிரயாணம் பண்ணுவேல் அது ஒரு மன திருப்தி கிடைக்கக்கூடிய நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சித்தி விநாயகர் வழிபாடு. அடுத்து ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள்லாம் தீரும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில மாற்றம் மனதில் எதிர்பார்த்துட்டு இருப்பேன், அது கண்டிப்பாக நடக்கும். வேலையில், ஆஃபீஸில், வீட்டில், அதே மாதிரி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் எதிர்பார்ப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது சாதகமாக அமையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம் தூர பிரயாணம் உங்களுக்கு லாப பிரயாணமாக மாறக்கூடிய அற்புதமான சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க, அவங்ககிட்ட பேசுவீங்க, மன திருப்தி அடைவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வரசித்தி விநாயகர் வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுக்குனால யோகங்கள் இருக்குது. சேமித்து வைக்கிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருந்துருக்கு. எதிர்பார்த்த காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தொழிலுக்குண்டான முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் மன திருப்தி அடைவீங்க. உங்கள் தொழிலில் மேலும் இதை எப்படி பெருக்கிறது, மேலும் இதை எப்படி நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு வரதுங்கிற யோசனைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்ருக்கும். அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இருக்கிற வீட்டில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் செல்வ விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். கடகராசி அன்பர்களுக்கு சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். நிறையா பேருக்கு ஐடியா கொடுத்து அவங்கெல்லாம் ஜெயிச்சுன்னே வந்துடுவார். நான் இப்படியே இருந்துட்டு இருக்கேனே, லைஃப்பில் கொஞ்சம் ஜெயிக்கணும், நம்மளுக்காக பயன்படுத்தணும், நம்மளுடைய யோசனைகள் நம்மளுக்காக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. நல்லபடியான சக்ஸஸ் இருக்கும். தம்பி தங்க உங்களுடைய தொழிலும் வேலை வாய்ப்புக்கும் உதவி செய்வாங்க. நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாளாக ஒருத்தர் விரோதமாக இருந்தவா இன்றைக்கி நட்பு பாராட்டி பேசுகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. கட்சியில் அரசியல் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள், புது ஐடியா, புது விஷயங்கள்லாம் தேடி வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. பதவி பேர்ப்புகள் அந்தஸ்து கிடைக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் பெருமான். என்ன விநாயகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தி விநாயகர். அடுத்தது சிம்மராசி நண்பர்களுக்கு பணவரவுகள் கூடி வரும். நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. யாராவது சண்டைக்கு வந்தால் கூட எப்பா எனக்கெல்லாம் சண்டை போடுறதுக்கெல்லாம் விருப்பம் கிடையாது, என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ போ, இது பிரச்சனையே இருக்கக்கூடாது, கொஞ்சம் காமாக கொஞ்சம் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், சும்மா இது பிரச்சனை பண்ணிட்டு இதெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக அழகாக எடுத்து பேசுவேன். அப்போ பேச வரவங்க கூட ஒரு வேளை பரவாயில்லையே அவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக போகிறதுக்குன்னா நாளாக இன்றைய தினம் ஏற்படும். குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அவங்களுடைய என்னென்ன விஷயங்கள், இவங்களுக்கு என்ன விஷயம், இவங்களுக்கு என்ன விஷயம், இவங்க எதுவுமே வேண்டாம், கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினா தான் போதும், மனசில் இருக்கிறதெல்லாம் பேசணும், உட்காந்து இன்றைய தினத்தில் சரி சொல்லு அப்படின்னு உட்காந்து பேசுவீங்க. இந்த மாதிரி இன்றைய தினத்தில் யாருக்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சக்தி விநாயகர் வழிபாடு. பாருங்கள், விநாயகர் வழிபாடிலேயே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பிள்ளையாராக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து கன்னி ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறையா கடகராசிக்கு சொன்ன மாதிரி நம்ம யோசனை மற்றவங்களுக்கு பயன்படுது, நமக்கு என்ன அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பேன். இனிமேல் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கணும். இத்தனை நாள் ஃப்ரீயாக ஒவ்வொரு காரியம் பண்ணிட்டு இருந்தோம், அவள் கேட்பா, நம்மளும் வாங்கி கொடுத்துருவோம். இனிமேல் அப்படி கிடையாது. நமக்கு என்ன காஸ்ட்டு, நமக்கு என்ன சர்வீஸ் சார்ஜ், இது போன்ற விஷயங்களில் நம்ம தெளிவாக இருக்கணுங்கிற யோசனைகள் உங்களுக்கு இருந்து கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் வேணுமோ அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பேன் இல்லையா. உண்மையாகவே அது சில நேரங்களில் செயல்படுத்தக்கூடிய, நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். டிசிஷன் மேக்கிங் இன்றைய தினத்தில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய தருணத்தில் இருந்துட்டு இருப்பீங்க. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் லக்ஷ்மி கணபதி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் சரியும். வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் லாப பிரயாணமாக அமையறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன் இன்றைக்கி. அதே சமயத்தில் எங்கேயும் வெளியில் போயிட்டு வரலாமாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். வெக்கேஷன்லாம் போயிட்டு வருது, ரொம்ப தூரமாக எங்கேயும் அப்படி போயிட்டு வரதுக்குண்டான நாள், பரவாயில்ல நீ அப்படி கொஞ்சம் லீவ் எடுத்துட்டு அப்படி போயிட்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு யோசனைகள்லாம் இருந்துட்டு இருக்கும். சில நேரங்களில் ஏதேனும் ஒரு பொருள், நம்மளோட பொருள் காணாமல் போயிடுத்து, எங்கேயாவது மறந்து வச்சுட்டோம் அப்படின்னா கவலைப்படாதீங்க, காமாக இருங்க, திருப்பி உங்ககிட்டயே அது வந்துடும். அந்த மாதிரி
நீங்கள் தான் எங்கேயா மறந்து வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். மருத்துவர் சொன்ன குறிப்புகள்லாம் எடுத்து செயல்படுத்துறதுக்குண்டான நாளாக இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய ரொம்ப நாள் விரயம் இருந்ததுன்னா அந்த தொழிலேருந்து நான் விடுபடணும்னு நினச்சேன்னா தாராளமாக அதுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் கொண்ட நாளாக இன்றைய தினம் கூட இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பாக்ய விநாயகர் வழிபாடு. அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சிருவேன். இப்படியே பேசாமல் நம்ம கூட தானே இருந்தான், எப்படி இதெல்லாம் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கான், அப்பா இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கா, லாங்குவேஜ் ஸ்கில் இப்படி கற்று வச்சுருக்காங்களே, புதுசாக எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்களே, ஜென்ரல் நாலேஜ் நிறையா பேசுகிறாங்க, அரசியல் எடுத்தால் அரசியல் பேசுவீங்க, எல்லா விஷயங்களும் நாலேஜாக இருப்பீங்க. அது பெரிய இதாக இருக்கும். உங்களுடைய ப்ராசஸ் சாதாரணமாக கிடையாது. யாரெல்லாம் திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, யாரெல்லாம் என்ன சொல்கிறாங்களோ அவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணுங்கிற ஒரு எண்ணம், அடுத்த நிலைக்கு வரணுங்கிற ஒரு சிந்தனை, அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கு. இன்றைய தினத்தில் நண்பர்கள் மூலமாக காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிடித்தமான சில விஷயங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வரசித்தி விநாயகர். தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களில் தடங்கள் வந்ததுன்னா அது அப்படியே ஒரு 2-3 நாள் விட்டுருணும். 2-3 நாள் விட்டு அதுக்கப்புறம் இந்த காரியத்தை சாகும். யாராவது திட்டுறா, யாராவது பேசுகிறா, நம்ம அவமானப்படுத்துகிறா, கிண்டல் பண்ணுறா, கேலி பண்ணுறா, நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது என்ன பண்ணணும், ரொம்ப அப்போதைக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக எடுக்கிறத விட்டுட்டு ஒரு வெறியாக எடுத்து அடுத்த நிலைக்கு செயல்படுத்தணும். என்கிட்ட ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார். என்னை ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. ஒரு ஹோட்டலுக்கு எல்லாம் எங்கள் ஃபேமிலி தான் புக் பண்ணாங்க. பட் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு எனக்கு அந்த ஹோட்டலில் ரூமே கிடையாது. நானும் எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா அந்த கீழே தரையில் படுத்துட்டோம். அதான் அவள் பெட்டில் படுத்துட்டா நாங்கள் கீழே தரையில் படுத்துட்டோம். இத்தனைக்கு சொந்த அக்கா தங்கச்சி பெரியமா தான். ஆனால் எனக்கு அப்போ ஒரு யோசனை வந்துச்சு, நான் சின்ன பையன், எங்கள் அம்மாவை நல்லா வைக்கணும்னு சொன்னேன். இன்றைக்கி நான் ஹோட்டலுக்கு அதிபதி தெரியுங்களா, நான் ஒரு ஹோட்டல் கட்டி வச்சுருக்கேன். எனக்கு அந்த வெறி தான். அந்த மாதிரி ஒரு வெறியாக ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைச்சதை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஞான விநாயகர் வழிபாடு. அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல காரியங்கள் நடக்கும். திருமண காரியம் கைகூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், தூர பிரயாண லாபத்தை கொடுக்கும், தந்தையார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. சில முக்கியமான விஷயங்களில் வெளியில் அந்த காரியத்தை சொல்லிவிட்டேன்னா நடக்காது. அதனால் காரியம் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருந்து செயல்பட்டேன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப பிரபல்யமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரும். சில விஷயங்கள் பேசும்போது புது ஐடியாவும் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வித்யா கணபதி வழிபாடு வெற்றி வழிபாடு. அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கவனம் என்பது தேவை. எப்பவுமே சந்திராஷ்டம தினத்தினைக்கு யாரை சொல்லுவோம், நம்ம விநாயக பெருமானை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சந்திரனால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லுவோம். ஆக இன்றைய தினத்தில் ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம், ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமான்னு பிள்ளையார் வழிபாடு பண்ணி நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு 2-3 நாள் தள்ளி வச்சுட்டோம்னா மற்ற எந்த கவலையும் பட வேண்டாம், பிள்ளையார் அதை பார்த்து கொள்வார். மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை போக்க சிந்தாமணி கணபதி வழிபாடு விசேஷ வழிபாடு. இன்றைய தினத்துக்குண்டான வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். விரும்பினவர்களை, அதே ரொம்ப பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ரொம்ப பிடித்தமான ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, ரொம்ப பிடித்தமான ஒரு நபர்களை சந்திக்கக்கூடிய நாள், பிடித்தமான உணவு, அதே மாதிரி ரொம்ப இஷ்டமான ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்ல, காலையில் நேரத்தை எழுந்திரிக்கணும், இன்றைக்கி ரொம்ப விசேஷம், இதெல்லாம் பண்ணணும் அப்படி இல்லை. நீங்கள் அப்படியே சரி இன்றைக்கா ஓகே 7 மணிக்கு எழுந்தா போதும், இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக, அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அப்படி மெதுவாக நிதானமாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். பட் ப்ராப்பராக எல்லா காரியத்தையும் செயல்படுத்துவீங்க. இன்றைய தினத்தில் அப்படியே வெளியில் போய் நிறைய இடங்களை பார்க்கும்பொழுது மனதில் ஒரு பெரிய திருப்திகள் வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில ஆர்ட், சில பேர் அந்த டிராயிங்கில், கிராஃப்டில், சில பேர் பார்த்திங்கன்னா தன்னுடைய தொழிலில் புது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். அது உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்றைய தினம் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு லாபகரமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சங்கடஹர கணபதி வழிபாடு விசேஷமான வழிபாடு.